லாஸ்ட் ப்ரோக்ராம் பேர் தெரியுமா? அவரோட மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் மீம்ஸ் பார்க்குறீங்க? ராஜ்குமாரோடது பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் இஃபா மீம்ஸ்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் மீம்ஸ் வச்சு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ப்ரமோட் பண்ணார். ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹிம். Good evening everyone. So first of all, ஒரு thanks and sorry சொல்லிக்கிறேன். Thanks to the IFPA team for giving me an opportunity. இந்த ஸ்டேஜ் எத்தனையோ நல்ல ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு சாரி வந்து IFPA டீமுக்கு சொல்லணும். அந்த IFPA டீமில் ஸ்பெசிஃபிக்காக 2 பேருக்கு சொல்லணும். இந்த 2 பேரில் முதல் ஆள் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆள். IFPA டீமில் இருக்க ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆள் யாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு. சாரி சார், அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த இயர் ஸ்டார்டிங்லன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னார், IFPAக்கு ஒரு செஷன் பண்ணியா அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் கழித்து கேட்டார், எப்போ பண்ண போகிற அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னேன். டிலே பண்ணிகிட்டே போயிட்டேன். ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அடுத்த சாரி வந்து நம்ம செக்ரட்டரி சாருக்கு. ஸோ சாரி சார். ஆக்சுவலாக அவர் ஒரு குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொன்னார், த செஷன் இஸ் ஓவர் டியூ, கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஐ திங்க் இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நான் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ டாபிக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டாபிக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீரியஸ் தாட்டாக இருந்துகிட்டு இருந்தது. பிகாஸ் என்னோடய ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி டாபிக் கொடுக்குறதா. ஏன்னா ஏற்கனவே மோத்திலால் ஆஃபீஸில் வந்து ஒரு தடவை ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டு குரூப்புக்கு வந்து அஸ் ஆல்வேஸ் லைக் நம்ம முரளி சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்ததும் ரிசர்ச் பற்றியே பண்ணலாமா, ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ வந்து சரி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த விஜய் டிவிலலாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது டைட்டில் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு டைட்டில் ஸ்பான்சர் வந்து நம்ம சேலம் ராஜேஷ் அண்ட் மகேஷ் தான். ஆக்சுவலாக காரணம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு இப்போது இந்த மீம்ஸ் இப்போ அவங்க போட்டிருந்தது நான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண 2 மீம்ஸ். ஆக்சுவலாக நான் மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே நோக்கமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த மீம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மீம்ஸ் ராஜ்னு பேர் வச்சது அவர் தான். ஆக்சுவலாக ராஜேஷ் தான் பேர் வச்சார். அது அப்படியே அவங்க தம்பி மகேஷ் வழிமொழிஞ்சிட்டார். அப்படியே ஓடிட்டு இருந்து சரி டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப மீம்ஸை ஓட்டி பண்ணலாம். பட் இதில் எந்த மீமும் இருக்காது, இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் மீம்ஸ் இருக்காது. ஸோ அந்த டாபிக் மீமை வந்து நான் மீம்ங்கிற வேர்டை வந்து நான் 2ஆக பிரித்தேன். 2 மீ வருதான்.
ஸோ என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் ஸ்டார்டட் அஸ் அன் இன்வெஸ்டர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அது ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஐ தாட் லைக் ஐ ஷுட் கோ இன் டு அட்வைசரி ரோல். ஸோ நான் எனக்கு ரெண்டு ஃபேஸையும் பார்த்துருக்கேன், மீ as an investor and me as an advisor. Of course all of the advisors are also investors. ஸோ அந்த சைடில் இருந்து நான் பார்த்தது இங்கே வந்து நான் இன்வெஸ்டருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது. அட் த சேம் டைம் அட்வைசர் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ராஜேஷ், தேங்க்யூ டாபிக் ஐடியா கொடுத்ததுக்கு. ஸோ மை ஜேர்னி, ஸோ ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் ஐடி. இந்த காலேஜ் ஏன் போடணுன்னா சிலர் வந்து ஐஐடி ஐஎம்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ அதனால் ஐ தாட் விஐடி வெல்லூர். சுகுமார் ஹாப்பியா? ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் டிசிஎஸில் ஒரு 5 years இருந்தேன். அதுக்கப்புறம் காக்னிசன்ட்டில் ஒரு 12 years இருந்தேன். ஸோ 2022 இந்த லைனில் இருக்கேன். பட் நான் ஐ பீன் ட்ராக்கிங் மார்க்கெட்ஸ் க்ளோஸ்லி ஃபார் மோர் தேன் 12 years now as an investor. ஓகே. ஸோ வாட் ஐ கால் இஸ் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். எனக்கு வந்து இது 2011 வந்து ஐ தாட் லைக் நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐ கால் இட் அஸ் அட்மிஷன் இன்டு 3 kg ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ அப்போ நான் உள்ளே நுழையிறேன். 2012 ஆஃப்டர் 6 to 8 months ஆஃப் மை லேர்னிங் ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி. ஸோ 2013 ஃபஸ்ட்டு டைமாக என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ஐ கெட் டு நோ ஹவு மச் ஐ வுட் நீட் ஃபார் மை ரிட்டையர்மெண்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ராஜா ஃப்ரம் HDFC, ஹி செட் த கான்டெக்ட் ரைட். ஸோ நான் இந்த டாப்பிக்கில் என்னென்ன பேசணும்னு நினச்சனோ அதுக்கான ஒரு பேஸை வந்து அவர் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஸோ 2013 அந்த பிளான் பண்ணும்போது வந்து ஐ காட் வெரி நர்வஸ் பிகாஸ் த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தட் ஐ வாஸ் டோல்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வாஸ் அரௌண்ட் 6 crores. சத்தியமாக சொல்கிறேன், 2 மாதத்துக்கு நான் தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம எப்போ ரீச் பண்ண போகிறோம்? அப்போ நான் ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் 10,000 rupees எஸ்ஐபி. ஸோ பட் தென் நான் அதை ரொம்ப படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாட் இட் ரெக்வயர்ஸ் இஸ் ஜஸ்ட் டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாட் ஓடிட்டு இருக்கும்போது 2014 வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி ஒரு ஐடியா வந்தது. அன்றைக்கி நான் வீட்டில் ஒய்ஃப்ட்ட சொன்னது அதுதான். ஸோ அட் சம் பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ ஹாவ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இட் இஸ் பேசிக்லி டு மேக் ஷுர் தட் எனக்கு டைம் வேணும், நான் காசுக்காக ஒரு வேலையில் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல சோஷியல் காஸ்க்காக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி கிளியர், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இதில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு எம்எஃப்டி என்னை 2014 வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் தப்பான லைனில் இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய லைன் வேறு லைன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்று தான், சார் எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது, உங்களுக்கு பயங்கர ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியெல்லாம் இருக்குது, நமக்கு அந்தளவுக்குலாம் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி 2022 நான் ஐ மூட் இன் டு திஸ் லைன். ஸோ 2022 இருந்து ஐ குவிட் ஐடி. இட் வாஸ் அ வெரி சீரியஸ் டெசிஷன். வீட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது. பட் அகெயின் நோ ரெக்ரெட்ஸ். 2 years ஐ ஃபீல் ஐ ஷுட் ஹவ் என்டர்ட் திஸ் இண்டஸ்ட்ரி மச் ஏர்லியர். ஸோ த ஜேர்னி பிகின்ஸ். ஸோ 2022 முடியுது, ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வாட் இஸ் த மோஸ்ட் ஹேட்டட் வேர்ட் பை டுடேஸ் ஜென்ரேஷன்? இந்த ரமணால விஜயகாந்த் சொல்கிற மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படிங்கிற மாதிரி எது ரொம்ப ஹேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ். அட்வைஸ் பிடிக்காது. ஓகே, பட் வி ஆர் இன் டு தி ஜாப் ஆஃப் அன் அட்வைசரி ரோல். ஓகேவா? ஸோ இது என்னடா இது ரொம்ப வினோதமாக இருக்குது, எவனுக்கும் பிடிக்காதுங்கிறாங்க, ஆனால் நமக்கு அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம எப்படி போய் இந்த அட்வைசரி பிஸ்னஸில் சர்வே வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதாக இருந்துட்டு இருந்தது. தென் ஐ தாட் லைக் நான் சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல்ஸ் எல்லாம் பார்த்தப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வேர் ஆக்சுவலி லாங்கிங் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, அது ஏன் டிஃப்ரெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ தாட் ஐ வில் சூஸ் மை கரியர் அஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மென்டர். ஓகே, ஸோ வெல்த் ஆர்கிடெக்ட் அது இதுன்னு போட்டால் தான் ஏதோ ரெகுலேஷன்லாம் போட்டால் அப்படி போடக்கூடாது இப்படி போடக்கூடாது, நீங்கள் எம்எஃப்டின்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரெகுலேஷன் வருது. ஸோ ஐ தாட் ஐ கால் மை செல்ஃப் அஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மென்டர் பிகாஸ் many people are actually looking for financial freedom. இப்போ நம்ம வெல்த் கிரியேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னம்னா, வெல்த் கிரியேஷன் கேன் சம்மன் டிஃபைன் ஆர் குவான்டிஃபை வெல்த்? ஹவு டு யூ குவான்டிஃபை வெல்த்? வெல்த்தை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கா? 5 lakh, 10 lakh, 15 lakh, 50 lakh, 1 crore, 2 crore, 5 crore, 10 crore, there is nothing. லிமிட்டே கிடையாது ஆக்சுவலாக. பட் வாட் பீப்புள் ஆர் லுக்கிங் இஸ் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்குது ஆக்சுவலாக. தே கேன் டேக் எனி ரிஸ்க் தட் தே வாண்ட் இன் லைஃப். ஸோ ஐ தாட் லைக் ஐ வில் டேக் மை செல்ஃப் அஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மென்டர்.
So that is how I started this journey. So what is so unique about this profession? So two noble professions in this world. Anyone can answer this question except Sukumar, because Sukumar to get MF is God, MFD is the noble profession. But if you can answer anything outside MFD, you are also free to answer. Teacher. Very good. Fantastic. First is doctor. நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்பையோ இல்லை நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க உடம்பு முடியாமல் இருக்கும்போதோ அவங்களோட உயிரை காப்பாற்றின டாக்டர் நமக்கு கடவுள். இன்னொன்று டீச்சர், எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மாதா பிதா குரு தெய்வம், குரு வந்து முன்னாடி வந்துடுறார். நம்ம ப்ரொஃபஷன் ரெண்டையும் கலந்தா வந்துடுமா? நம்ம ப்ரொஃபஷனில் இது ரெண்டும் கலந்துருதா? As doctors in our profession, we fix the financial health of many of the investors. As a teacher, we promote financial literacy. இந்த ரெண்டுமே நமக்கு இந்த ப்ரொஃபஷனில் கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் 2 நோபல் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 நோபல் ப்ரொஃபஷனுக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி யூனிக், வெரி யூனிக். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், காலேஜில் படிச்சிருந்திருக்கலாம், எத்தனையோ டீச்சர்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு டீச்சர், கண்டிப்பாக ஒரு டீச்சர் உங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மைண்டில் இருப்பாங்க. ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறது. இத்தனை வருஷம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, அந்த டீச்சருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் உங்களுக்கு அந்த டீச்சர் ஞாபகம் இருக்கு. நம்ம அந்த ரோலில் நம்ம பண்ணும்போது முகம் தெரியாத எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்காத எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 15 வருஷம் கழிச்சு அவர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாருங்க, அதை நான் செஞ்சேன், அதனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொன்னா, இந்த ஜாப்ல கிடைக்கக்கூடிய அந்த பெருமையை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஸோ இட் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நம்ம இவர் சொல்ற மாதிரி வாட் யூ சே இஸ் ரைட், இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். பட் இதை வந்து நமக்கு கொண்டு போறதுல we have got many challenges. ஸோ திஸ் இஸ் another interesting thing. இக்கிகாய் ஒரு சின்ன என்னோட பர்சனல் ஸ்டோரியும் நான் சொல்லிடுறேன். How many of you have heard of this word இக்கிகாய்? Fantastic. It's a very good book. Japanese philosophy. ரொம்ப நல்ல பர்பஸ் ஆஃப் லிவிங். ஆக்சுவலாக என்னோட லைஃப்ல இதை நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன். ஆக்சுவலாக எனக்கு மிஸ்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் இஸ் அ ரோல் மாடல், and he is a very good friend of me for more than 17-18 years. So he retired from service, சிஆர்பிஎஃப்ல இருந்து ரிட்டையர் ஆறாரு. அதுக்கப்புறம் வந்து he was still offered job in the home ministry under various capacities. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க பட் ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங், ஐ நோ தட் யூ ஆர் நாட் ரன்னிங் பிஹைண்ட் மணி, பட் ஏன் இதை நீங்கள் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு எப்படி இந்த ஒரு சேச்சுரேஷனே வரவே இல்லையா அப்படின்னு கேட்டப்போ ஐ சென்ட் him a message and I also told him you can feel free to ignore this message, பிடிச்சிருந்தா ரிப்ளை பண்ணுங்க if you want to tell me something அப்படின்னு. ஒரு 40 minutes கழிச்சு ரிப்ளை வந்தது. ஆக்சுவலாக அப்போ தான் அந்த புல்வாமா அட்டாக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நக்சல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் he was busy. 40 minutes கழிச்சு வந்தது ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான், ப்ளீஸ் சென்ட் மீ யுவர் அட்ரஸ் தான் வந்தது. அட்ரஸ் சொன்னார், நான் சொல்லிட்டேன் ஐம் சென்டிங் யுவர் புக் அப்படின்னாரு. தட் புக் வாஸ் இக்கிகாய். இஃப் யூ ஹவ் நாட் ரெட் திஸ் புக் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ரீட் இட். சைக்காலஜி ஆஃப் மணி எல்லாம் சொல்கிறாங்க திஸ் இஸ் பர்பஸ் ஆஃப் லிவிங். ஓகேவா, நம்ம வாழ்றதுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இதில் ஆர்டர் இருக்குது, இப்போ நம்ம என்ன ப்ரொஃபஷன் பண்ணணுங்கிறத வந்து கிளியராக இருந்தது. அவர் சொன்னது அது ஒன்று தான், இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் வேர் யுவர் பேஷன் லைஸ் யூ வில் நெவர் ஃபீல் தட் யூ வாண்ட் டு ரிட்டையர். இப்போ நம்ம வந்து ஒரு டீச்சராகவோ ஒரு டாக்டராகவோ இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு இன்வெஸ்டர் நம்மளை பெருமையாக சொல்றாங்க அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து ஒரு இன்வெஸ்டரால நடக்குதுன்னா எத்தனை இன்வெஸ்டரோட வாழ்க்கையில நம்ம சேஞ்ச் கொண்டு வரோம். ஆக்சுவலா இட்ஸ் இஸ் ஃபினாமினல். அப்படி இருக்கும்போது ஐ தாட் வாட் ஆம் ஐ குட் அட், ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் கைட் பண்ணலாம். வாட் ஐ லவ், கண்டிப்பாக நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக விரும்புகிறேன். அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாத இன்னைக்கு இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா we need to provide advisory to many people and what you can be paid for. That's the last thing I would say. Paid அப்படிங்கிறத வந்து நான் வந்து I'm thinking it in a different way. It's not about the monetary benefit but the time that we give, அதுக்கான வேல்யூ தான் வந்து I'm thinking as paid for. So இது எல்லாமே சூட் ஆச்சு. I thought like okay we'll get into this line அப்படின்னு சொல்லிட்டு this is my journey as me as investor to me to advisor. இந்த ரோல் வந்து இங்கே ஒன்று. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லப்பர் பந்து பாஷையில் சொல்லணும்னா இதெல்லாம் ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் பிடிச்சிருக்கு அதுதான் ரீசன், அதுக்கப்புறம் வேறு என்ன ரீசன் வேணும். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இது நமக்கு நிறையா தெரியும். ஆக்சுவலாக த பெட்டர் ட்ரூத், இந்தியா மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி, நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 24%. த குளோபல் ஆவரேஜ் இஸ் 33%. த ஒர்ஸ்ட் பார்ட் இஸ் நம்ம டாப் 5 எக்கானமியில் இருந்திருக்கோம் 2023 we are still going up.
நம்மளை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல எல்லாமே ஃபினான்ஷியல் லிட்ரஸி எங்க இருக்குன்னு பாருங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? ஜெரோதாட்ட க்ரோட்ட இருக்கா, இல்லை நம்மள மாதிரி எம்எஃப்டிட்ட இருக்கா? கண்டிப்பா நம்ம தான் பண்ண முடியும். ஆன்லைன் கிளாஸ் நம்ம பசங்க வீட்டில் எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுவாங்கன்றது தெரியும். நம்ம அதை பெட்டராக பண்ணலாம். ஸோ இதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்போ எனக்கு நான் பிச் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் என்னோட ஃபோக்கஸாக இருந்தது. எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபோக்கஸாக இருந்தது. என்னோட ஜேர்னியும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோ பார்த்தப்ப ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, இதைத்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஐ தாட் யூ ஷுட் ஆல்சோ see this video. there is a concept called as pre-indoctrination. பாருங்க சவுண்ட் ஓகே. இதில் ஆடியோ வராது, ஆடியோ வரலையே, ஆடியோ இல்லையே. Hard. The number one reason selling is hard. The number one reason selling is hard is because you want them to buy. That is the number one mistake new salespeople make in selling. They want people to buy. Now, one of the reasons sales is easy for me. I'm not testing. I'm saying I don't care if they buy because I understand a law called the law of averages. And the law of averages says out of every X number of presentations I do, I'm going to make Y number of sales. For everybody, that average is going to be different. Well, here's what's really cool. You can increase your average through a concept called pre-indoctrination. So think about the word doctrine. What does the word doctrine mean? The word doctrine means teaching. So indoctrine means teaching that's inside that. So if you can teach them something about the result they desire, not about your stuff, not about your product, not about your offer, not about your service, but if you can teach them something about the transformation they're already looking for, before you make them the offer, the likelihood of them saying yes to the offer increases exponentially. So, thank you. ஸோ நம்ம பிச் பண்ணும்போது கிளையண்ட்டுக்கு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்ட், பட் த ஃபைனல் கோல் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான். எல்லாரும் ஆஸ்பயர் பண்ணுறது அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது தான். ஏன்னா வெல்த் யூ கேனாட் குவான்டிஃபை as I said. அண்ட் அகெயின் இன்னொரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ வுட் லைக் டு கோட், பட் சொன்னால் ஃபேன் பாயிங்லாம் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். we are in the job of risk management, returns are by productனு ஒரு ஏஎம்சி சொல்லுது. ஓகேவா, அது யாருங்களாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம என்னன்னா we are in the job of creating financial freedom, generating returns is just a byproduct. நம்ம financial freedom கொடுக்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். And as they say, you are not paid for the hour that you spend, you are paid for the value that you bring. நம்ம கிளையண்ட்டுக்கு financial freedom பிச் பண்ணோம் அப்படின்னம்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு இது ஒரு ஏரியாவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாரும் ஆஸ்பயர் பண்றாங்க, பட் ஆனால் ஏன் முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா lack of awareness. Okay, so as Robert Kiyosaki rightly said, financial literacy or probably financial freedom is possible for people who learn about it and work for it. அவங்க லேர்ன் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? நம்மளை தவிர. So I thought like we should do that. Okay, so how to make financial literacy very interesting? படிக்கிறதுக்கு யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா. ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் வி ஷுட் ட்ரை டு டூ இட் சம் வே வேர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, India's GDP, fastest growing economy, price to earning ratio, price to book ratio, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஸ்மால் கேப்ஸ் ஆர் ரிஸ்கி, செக்டார் ஃபண்ட்ஸ் ஆர் ரிஸ்கி, தீமேட்டிக் ரிஸ்கி, எல்லாம் வேணாலும் சொல்லுங்க. என்ன புரியும் அவனுக்கெல்லாம்? கிரீக் அண்ட் லாட்டின் தான். ஓகேவா, ஸோ அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்றப்ப நான் சூஸ் பண்ண மீடியம் தான் மீம்ஸ். ஓகேவா, ஒரு ராஜாபாளையா சொல்லும்போது கிளீனாக சொன்னார், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 minutes 5 minutes 2 minutes இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நான் போன வாரம் ஒரு போல் நடத்தினேங்க மீம்ஸ் குரூப்பில். ஆக்சுவலாக ஒரு மீம் கிரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் இருக்குன்னா less than 1 minute சொல்கிறாங்க. கிரியேட் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம், 1 minute பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. பட் தட்ஸ் த பிட்டர் ரியாலிட்டி. ஏன்னா இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹேட் டு சூஸ் சம்திங். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர் பேசியிருக்காரு, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேட்பாங்களா? இன்வெஸ்டர் பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும், இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா?
ரஜினிகாந்த் சொன்னால் கேட்பாங்க, தோனி சொன்னால் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச லைனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அதை வந்து நான் கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தது ஆஸ் அன் இன்வெஸ்டர் which I have listed down. ஸோ அட்வைசராக நான் உள்ளே வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தது. இது ரெண்டையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மீம்ஸ் வாஸ் அ மீடியம் through which I was able to bring financial literacy to investors. Okay, and as they always say, one person's problem is an opportunity for another person. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா they are very confused, என்ன பண்றதுனே தெரியல, அந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. அதை பத்தின ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் us, which is what I feel. Okay, and I also say Advisor Alpha is not just the returns or the extra returns that you make out of the portfolio for the investor. Advisor Alpha has many values. Okay, இப்போ ராஜா சொன்ன மாதிரி அந்த இதுல பேசும்போது வந்து he said knowledge share. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கறதுக்கா பஞ்சம், நம்ம இத்தனை மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றோம், இத்தனை கண்டென்ட் கிடைக்குது, நமக்கு நாலேஜ் கொடுக்கறதா பஞ்சம். ஸோ கொடுக்குறோம் அப்படின்னம்னா அவங்க they will realize, okay, இந்த நாலேஜ் கொடுக்கறதுல வந்து I have seen many of my ideas working. ஸோ கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது I just trigger a poll or create some questions so that they get curious and try to answer. அதில் I have seen some opportunities which I feel as a great opportunity. Content challenge நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு எஸ் ஆர் நோ? நோ. கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு நம்மகிட்ட, கரெக்டாக. ஸோ ஆயுத பூஜைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ நம்மளோட தொழிலில் அதெல்லாம் வச்சு தானே இப்போ இது பண்ணுவோம். நான் இந்த வருஷம் என்னோட ஆயுத பூஜை இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். இதுதான் என்னோட கண்டென்ட்ஸ், இதுதான் என்னோட டூல்ஸ். நான் இதை யூஸ் பண்ணாத நாள் இல்லை. வேல்யூ ரிசர்ச், என்ஜன், மணி கண்ட்ரோல், மார்னிங் ஸ்டார், மியூச்சுவல் ஃபண்ட் டூல்ஸ், அட்வைசர் கோச், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. பர்டிகுலர்லி வேல்யூ ரிசர்ச் 2011 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணாத என்னோட நாள் இல்லவே இல்லை, வேல்யூ ரிசர்ச் ஓப்பன் பண்ணாத நாள் இல்லவே இல்லை. லைஃப்பில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது 2018 எங்கள் அப்பா இறந்தப்போ நான் ஒரு 5 days நான் வேல்யூ ரிசர்ச் யூஸ் பண்ணல. 1 week கழிச்சு என் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு நான் திருப்பி போனது வேல்யூ ரிசர்ச் தான். ஸோ வேல்யூ ரிசர்ச் நான் விடல. ஏன் இவ்வளோ தூரம் வேல்யூ ரிசர்ச்சை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்லாம் கேட்கலாம். ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் அத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே சாட்சி கேட்குறாங்க. நீங்கள் சாட்சி இருந்தாலே காலி பண்ணிடுறாங்க. சாட்சியே இல்லைன்னா நீங்கள் கிளைண்ட் கிட்ட சார் லாங் டேர்மில் எல்லாம் நல்லா இருக்கும் சார்னு சொல்லி பாருங்களா, எல்லாம் யார் நம்புறாங்க? அன்னைக்கு ஒரு கிளைண்ட் அப்படி தான் கேட்குறாரு ஆக்சுவலாக, சார் இந்த கவர்மெண்ட் இருக்கு ஓடுது, வேற ஏதாவது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா ஓடாதா அப்படின்னாரு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பண்ண போகிறாங்க. தென் ஐ ஹேவ் டு ப்ரூவ் வித் டேட்டா. மார்க்கெட்டோட பெஸ்ட் புல்ரன் வாஸ் பிட்வீன் 2003 to 2007. அந்த பீரியடில் வேற கவர்மெண்ட் இருந்தது. ஸோ ஐ ஹேவ் டு ஷோ ஹிம் பை டேட்டா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டாவில் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிளையண்டோட போர்ட்ஃபோலியோல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, ஸோ ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட டூல்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் ஸ்ட்ரோக் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆக்சுவலாக இஸ் மை ஃப்ரெண்ட், ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ இன் காக்னிசன்ட். ஸோ இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல, லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ண அன்னைக்கு ஹி சென்ட் மீ அ மெசேஜ், ராஜ் ஐ ஹவ் ரீச்ட் 1 crore பட் ஐ வில் நாட் செலிப்ரேட் இட் டுடே. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல நான் கூட அதை யோசிச்சு பார்க்கல. அவரோட போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 60 lakhs. ஹிஸ் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இஸ் 1 crore. போர்ட்ஃபோலியோ வேல்யூ 1 crore வந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுவோம்ல. He said I will celebrate when the cost of my investment goes to 1 crore. அது வந்ததுக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா நான் பிரிஜேஷ் டால்மியாட்ட கூட பார்த்தப்ப நான் சொன்னேன், மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல நல்லா பேர் வச்சிருக்கீங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். இட் இஸ் ஆக்சுவலி மாஸ்டர் ஸ்ட்ரோக். சில டைம்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்ட்ரோக்கே கிரியேட் பண்ணிடுது ஆக்சுவலா. அது நீங்க வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிகாஸ் திஸ் பர்சன் ஹி இஸ் வெரி, அதாவது அவருக்கு ஒரு பெரிய ரிக்ரெட் வந்து என்னன்னா நான் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கணும், நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட் ரொம்ப இருக்கு ஆக்சுவலா. அவரோட மைண்ட்ல எல்லாம் என்ன நின்றுருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 9 crore நம்பர். எனக்கு அந்த 9 crore எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம டெய்லி வந்து நிறைய பேருக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல ப்ரொபோசல் போட்டு கொடுக்குறோம். ப்ரொபோசல் போட்டு நான் அவருக்கு கொடுத்துட்டேன். என்னோட சிஸ்டம்ல அவர் பேருக்கு கீழே இருக்க அந்த ஃபோல்டர்ல இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்றாரு, ராஜ் எனக்கு அந்த 9 crore மட்டும் மைண்ட்ல இருக்கு. 9 crore எனக்கு கேட்கறதுக்கும் சங்கடம், என்னது இந்த 9 crore அப்படின்னு. என்ன போட்டு கொடுத்ததே நம்ம தான். அப்புறம் நான் ஒரு நாள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன முரளி எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த 9 crore? ஆமராஜ் எனக்கு எல்லா கோல்ஸ்க்கும் சேர்த்து நீங்க சொன்ன ப்ரொபோசல் 9 crore, அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு அவர் ஆக்சுவல். ஸோ இது என்ன அப்படின்னா த வே யூ பிச், அது வந்து இட் மேக்ஸ் அ சீரியஸ் இம்பாக்ட்.
அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பர்டிகுலர்லி மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபினாமினல். நீங்கள் வந்து யூ கேன் மேக் அன் இம்பாக்ட் நாட் ஜஸ்ட் இன் த கிளையண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்களோட பிஸ்னஸ்க்குமே வந்து பெட்டராக பண்ணலாம். another 2 experiences. This is another client. ஒரு நாள் அவங்களுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சேன் காலையில் 5:30 பிகாஸ் ஐ ஹேட் டு லீவ் ஒர்க் ஃபார் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஸோ 5:30க்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டு நான் போகிறேன். ஐ ஆஸ்டர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொன்னப்போ ஷி செட் லைக் நோ, ஐ எம் நாட் ஷாக். இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் நான் ஒரு ப்ரப்போசல் கொடுத்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட நான் பயமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ஒருத்தங்க தான், அவங்க நான் மறக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலி. ஷி செட் an interesting perspective. This motivates me to earn more. நீங்கள் சொல்கிற நம்பர் வந்து அதிகமாக இருக்குது, அதை என்கிட்ட இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, பட் இது வந்து tells me that I have to earn more. நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Again, through a tool that we have got. The last one, very interesting, last week நடந்தது. So, he is again a close friend of me. Cognizantல கூட ஒர்க் பண்ணவர் during my early days. We are very good friends even today. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஷர்ஸில் லே ஆஃப் போயிட்டு இருந்தது சென்னையில். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ would be aware. பயங்கரமான லே ஆஃப், கண்ணா பின்னான். அந்த லே ஆஃப் எப்படி அப்படின்னா, இங்கே இப்போ முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்த்தம் தெளிச்சோம்னா யார் தலைவர் தீர்த்தம் போடுறதோ எல்லாரும் லே ஆஃப், அந்த மாதிரி லே ஆஃப். அப்போ யார் தப்பிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குறி வச்சா யாரோ விழுந்துரும். அவங்க குறி வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நான் என்னோட எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் போட்டிருந்தது, இந்த லே ஆஃப்ல இருந்து நீங்கள் உங்களை கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். Don't get trapped into high cost loans, particularly if you are in the most senior roles in the organization. இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு இவர் வந்து he said எங்கள் கம்பெனியில் லே ஆஃப் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ I asked him, are you scared? He said, no, I'm not scared. அவர் போட்டிருக்காரு இல்லையா, அதாவது think it is in the next slide. So in the point, I am not scared. What makes you feel so அப்படின்னப்ப, my monthly expenses at the moment is just 0.25% of my overall portfolio. ஓகேவா? இந்த தாட் இவருக்கு வர்றதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு, இட் இஸ் கால்ட் as the 1% rule. ஓகே, நான் பர்சனலாக என்னோட ஜேர்னியில் மீ as an இன்வெஸ்டர் இதை நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணிட்டே வரேன். I just wanted to make sure that I am seeing very good returns on it. Now I was working as senior manager in Cognizant. Okay, so I thought ஒரு நாள் போர்ட்ஃபோலியோ வந்து ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்குது. ஒன் டே கெயின் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாரும் காலையில் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வரும், அது ஒரு கிக் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒன் டேல எவ்வளோ ஆன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஐ தாட் லைக் ஒரு நாள் நான் என்னோட இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறதுல தான், உங்களுடைய ஒரு நாள் கெயின்ங்கிறது வந்து உங்களோட ஒரு மாதம் சம்பளமாக இருக்கணும். Now let's say if someone is drawing 1 lakh per month, 1 crore portfolio இருந்தது அப்படின்னா ஒன் டேல உங்களோட கெயின் வந்து 1 lakh. So what you are making is 1 lakh in one single day. Whereas in IT-ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா average working hours 10 to 12 hours per day. So 12 into 20 நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் 240 hours ஒர்க் பண்ணி கிடைக்கக்கூடிய உங்களுடைய சம்பளம் ஒரு நாளில் கிடைக்குதுன்னா that's the first milestone for financial freedom. இதை நான் அவர்கிட்ட சொன்னதை அவர் அவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்காருங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு திருப்பி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாரு. 0.25% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோஸ் மை மந்த்லி எக்ஸ்பென்ஸ். நான் இந்த கணக்கே நான் போட்டு பார்த்ததே கிடையாது ஆக்சுவலி. சரி, இது ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது, அது கொடுக்குது அவருக்கு கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் வி ஹாவ் டு கிவ் தட். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாரும் பண்ணுறதே நம்மளும் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் அதில் என்ன கிக் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எப்படி பிச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபயர் அஸ் அ கான்செப்ட். ஸோ ஃபயரில் வந்து ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் FI than RE. FI is financial independence, which is what I focus more. I don't want any of my clients to retire early. I want them to retire at their 40s or 50s whenever they want. Financial independence is the primary goal. இந்த உலகத்தில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், இழந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம், டைமை சம்பாதிக்க முடியுமா? Not possible. I will make it possible. You achieve your financial independence. மொத்த டைமும் உங்கள் கண்ட்ரோலில். So if someone has 3 crores or 5 crores as their FI number, financial independence ஆன நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறாரு, let's say that person is working in IT. காலையில் எந்திரிக்கும் போது போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 5 crores இருக்கு. அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என் டைம் என் கண்ட்ரோல், நான் உனக்கு மொத்த டைத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்,
உன்னோட வாழ்க்கையில் நீ டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எதை மிஸ் பண்ணியோ, எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய காமன் ரெக்ரெட் என்ன, என்னோட லைஃப்பில் அந்த டைமில் மட்டும் நான் அதை பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் அங்கே இருந்திருப்பேன், இதை பண்ணியிருந்தேன்னா இங்கே இருந்திருப்பேன், நான் உனக்கு டயத்தை கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுன்றதை காட்டு. இதுவும் அட்வைசர் ஆல்ஃபா தான். வி ஆர் கிவிங் பேக் டைம் டு தி இன்வெஸ்டர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டா, let's say if someone achieves his financial independence at the age of 40 to 45, அங்கே இருந்து அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ் அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய டைம்ங்கிறது வந்து அதிகம். அந்த டைமில் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் என்னோட இன்வெஸ்டர்ஸ்ட்டு ஒன்று தான், உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்து நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் until you are 55 or 60, பட் மேக் ஷுர் வாட் இஸ் கோயிங் டு பி யர் செகண்ட் இன்னிங்ஸ். நான் அதை தான் பண்ணேன். நான் 2022 வரதுக்கு முன்னாடியே வந்து ஐ வாஸ் வெரி கிளியர், இஃப் ஐ எம் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் ஐடி, திஸ் இஸ் கோயிங் டு பி மை லைன். அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் நான் முதல்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ டெல் டு மை இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் இது இல்லைன்னு செகண்ட் லைன் அடுத்து நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை ஆரம்பிங்க. பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யும் போது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் இல்லைங்க ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ நான் சொல்கிறது அதுதான், அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பர்சனல் ஜேர்னிலையும் வந்து நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து எக்ஸ்னு ஒரு நம்பரை டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த எக்ஸுங்கிற நம்பரில் 75% ரீச் பண்ணப்போ நான் அந்த டெசிஷன் எடுத்துட்டேன். விச் இஸ் வாட் ஐ ஆல்சோ டெல் டு மை இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் வந்து அந்த கார்பஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஒரு 70% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, 70% ஆஃப் த கார்பஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ கிவ் யூ டைம் பேக். ஃப்ளைட் காஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஒரு நார்மல் ட்ரெயின் காஸ்ட்டை விட, பஸ் காஸ்ட்டை விட? பிகாஸ் யூ கிவ் டைம். டைம் இஸ் ப்ரெஷியஸ். I am giving time to my investors. So profile assessment that I do. So client வரும்போது SWOT analysis பண்ணிடுறேன் நான். I also tell them clearly இதெல்லாம் உங்களோட strength, இதெல்லாம் உங்களோட weakness, இதெல்லாம் opportunity, threat. High income, lower expense is all strength. Weakness வந்து பார்த்தீங்கன்னா low risk cover, low yielding productsல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. threat வந்து something like a layoff. இந்த மாதிரி இருக்கக்கூடிய த்ரெட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் வந்து எப்படி அவங்களுக்கு நம்ம இது பண்றோமோ. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் கஸ்டமர் நாலேஜ். சத்தியமா சொல்றேன், இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். எல்லாரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. அண்ட் அகெயின் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில தானே இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து பயங்கரமா கேட்கறான். வில் பி சர்ப்ரைஸ்ட். திருச்சியில் ஒரு ஐஏபி போறோம், அங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து கேட்கறான், இந்த ஃபண்டுக்கு ஷார்ப் ரேஷியோ எவ்வளோ இருக்கு, பட் டு யூ திங்க் இட் இஸ் ரியலி ஒர்த் அப்படின்னு கேட்கறான். ஷார்ப் ரேஷியோனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவன் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரியாம, ஷார்ப் ரேஷியோக்கு பதில் தெரியாம உட்காந்துட்டு இருந்தா அவன் நம்ம மதிப்பானா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, பட் பாயிண்ட் தட் ஐம் ட்ரைங் டு டிரைவ் ஹியர் இஸ் நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் அ கஸ்டமர்ஸ் நாலேஜ். நம்ம வி ஹாவ் டு பி வெரி ஷார்ப் டு மேனேஜ் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ். எப்படி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷனுக்கும் நம்ம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அது எந்த ஏஎம் சைஸ் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம ரொம்ப ஒரு கம்ப்ளேசன்ட் மோட்ல போயிடக்கூடாது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு த்ரெட்டே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், நாங்கள் வந்து உங்ககிட்ட கற்றுக்குறோம். பட் எந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் த்ரெட்டுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கீப் தட் இன் யர் ரேடார். அதை மேனேஜ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி உங்களுக்கு இருந்தாலும் கூட கீப் தட் ஸ்டில் இன் வாட்ச் லிஸ்ட். இப்போ ராஜா ப்ரெசென்ட் பண்ண போது கிளீனாக ஒரு விஷயம் சொன்னார், என்எஃப்டியா ஆர்ஐஏவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ட்விட்டரில் ஒரு சில ஃபாலோவர்ஸ் தே ஜஸ்ட் சென்ட் மீ மெசேஜ், நீ ஏன் இந்த ஆர்ஐஏவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சியில் ஒரு லேடி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, மாதத்துக்கு 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறாங்க, எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட மாதம் 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் எஸ்ஐபி பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணக்கூடிய அந்த லேடி. 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அதில் 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதில் பியூட்டி என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த வேலையும் போயிடுச்சு, பட் ஸ்டில் ஷீ இஸ் மேக்கிங் ஷுர் அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த 1000 rupees வருது அப்படின்னு சொல்லி. இந்த 1000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணணும்னு நினைக்கிற லேடிக்கு ஒரு ஆர்ஐஏ கிட்ட ஹெல்ப் எடுக்கணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அவங்களோட 2 வருஷம் எஸ்ஐபி காஸ்ட். நம்ம பண்ண முடியுமா? நம்ம நினைச்சா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் பண்ண முடியும், பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் பண்ண முடியும். ஒரு நல்ல டீச்சரோட டேலண்ட் வந்து என்னன்னா 95 மார்க்ஸ் எடுக்கிறவன சென்டம் எடுக்க வைக்கிறது நல்ல டேலண்டே கிடையாது. ஆக்சுவல் ஃபெயில் ஆகிறவன், பார்டர்ல பாஸ் ஆகிறான், அவனுக்கு நீங்க கொடுங்க ரிசல்ட். அது நம்ம ப்ரொஃபஷனில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் ஆக்சுவலா. ஓகே, சரி. இப்போ த்ரெட் எல்லாம் இருக்கு. இந்த த்ரெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை நம்ம எதுக்கு ஹேண்டில் பண்ணணும், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வை இஸ் பவர்ஃபுல், எப்படி ஹேண்டில் பண்றது, த ஹவ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். ஓகே, சரி. த்ரெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் தூங்கிட்டு இருக்கவங்களாம் முடிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர் ஃபேஸை பார்த்தேன்னு
ஓகே, மஞ்சு வாரியர் சொல்லலாம். ஆடியோ இருக்குல்ல, ஆடியோ இருக்குல்ல ஜி? அவர் தூங்கிட்டார். மஞ்சு வாரியர் பார்க்கல போல இருக்காரு. ஃப்ரேமை பாருங்கம்மா, தலைவர் சொல்ற மாதிரி. சேலஞ்ச் இல்லாட்டி லைஃப்ல எங்க கிக் இருக்கு. நம்ம மேல ஒரு த்ரெட்டா வந்து நம்ம தலை மேல மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரையும் நம்ம மிதிச்சுட்டு போகலாம் ஆக்சுவலா. ஓகேவா? நம்ம அதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். எவ்ரி சேலஞ்ச் இஸ் an opportunity to us. ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் ஃபார் அவர் கம்யூனிட்டி, நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், கண்டினியூஸ் லேர்னிங். ஓகே, இட் இஸ் ஓகே டு சே நோ. வெற்றி கரெக்டாக நான் உள்ள நுழையும் போது கிளீனாக சொல்லிட்டு இருந்தாரு. சில விஷயங்கள் நம்ம வேணாம்னு சொல்றதுல தப்பே கிடையாது. தேவையில்லாமல் உள்ளே எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இழுத்துட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த பேர்டனை முதலே வேணான்னு சொல்லிடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், மோர் தேன் 10 இயர்ஸ் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவர், அவருடைய போர்ட்ஃபோலியோ அன்னைக்கு 2 கோடி. ஐ டோல்ட் him, பாஸ் நோ, வில் நாட் ஒர்க். ஆன்போர்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போகும்போது நான் ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி ஐ டோல்ட் him clearly. எனக்கு அந்த 2 கோடி வேணாம். ஏன்னா அந்த 2 கோடி கிளைண்ட்டை எடுத்துட்டு இஃப் ஹி இஸ் கோயிங் டு டிக்டேட் மீ ஆன் வாட் நீட்ஸ் டு பி டன், ஹவு இட் நீட்ஸ் டு பி டன், தென் ஐ எம் நாட் கோயிங் டு ஆட் எனி வேல்யூ. அவர் சொல்றதை கேட்கறதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ அங்கே என்ன இருக்கு? ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம், திமிருன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சே நோ. Okay, this is another thing that I thought. Another thing is customer first. Most of us are actually doing it. நம்ம என்ன லெவலுக்கு போனாலும் அந்த கஸ்டமர் ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த ஆஸ்பெக்டை விட்டுறக்கூடாது. The last and most important point, நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்லிடுறேன். ரிஸ்க் appetite. இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க் appetite நம்ம மெஷர் பண்றோம். அட்வைசரோட ரிஸ்க் appetite is even more important. அட்வைசரோட ரிஸ்க் appetite வந்து the extreme risk profile இருக்கணும். நம்ம கன்சர்வேட்டிவா இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் வந்து அக்ரெசிவா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா? ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்க எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்ல இருக்கிறீங்க, அவங்க ஒரு கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில வர்றாங்க, மேனேஜ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஹை ரிஸ்க் வர்றாங்க, பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் கேட்டகரியில இருக்கணும். ஸோ நம்மளே வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி இதெல்லாம் வேணாம், ஐயோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, பெயின் ஆஃப் லாஸ், ப்ளஷர் ஆஃப் ஜாய், இதெல்லாம் தேவையில்லை. செக்டார் ஃபண்ட் வேணாம், ரிஸ்க்கு ஓரமாக போய் வேட். ஆக்சுவலாக செக்டார் ஃபண்டில் ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு, தட் இஸ் அ வீக்னஸ். நான் சொன்ன ஸ்வாட் அனாலிசிஸ்ல நம்மளோட வீக்னஸ்ல நமக்கு செக்டார் ஃபண்ட்ல ரிட்டர்ன் எடுக்க தெரியலன்னு அர்த்தம். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக கண்டுபிடிச்சு அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஷார்ட் ஃபால்ன்றது லேர்னிங், அதை கற்றுக்கிட்டு நம்ம கொடுக்கணும். நான் வேணவே வேணான்னு சொன்னோம்னா, இப்போ ராஜா கிளியராக சொன்னார், ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளைண்ட்டை நீங்கள் எவ்வளோதான் ஐடி போய் நெகட்டிவ்னு சொன்னீங்கனாலும் ஹில் சே லைக் ஐடி வில் பூம். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இல்லைங்க செக்டார் ஃபண்ட்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகுமா? நடக்காது. ஸோ வி ஹாவ் டு எவால்வ் அவர் செல்ஃப். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அட்வைசர் ஆல்ஃபா, as I said, not just returns, the value that you offer to the client in terms of knowledge, the time that you give, and the frequent connects that you have. And last but not the least, we are in the role, we are in the profession where this theory works very strongly. Survival of the fittest. If you don't change yourself, உங்களை அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா you will lose relevance. கரெக்டா? எனக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஆள் நம்ம தலைவர் கவிஞர் வாலி. ஓகேவா? ஏன் இவரை சொல்றேன் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா he lived almost like 80 years. 1960 பாட்டு எழுதியிருக்கிறார் படகோட்டி படத்தில். கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் எழுதுவாரு, கலாசலா பாட்டும் அவர் எழுதுவார். ஆக்சுவலா இத்தனை ஜென்ரேஷனுக்கும் எழுதியிருக்கிறார் அவர். ஆக்சுவலா இத்தனை ஜென்ரேஷனுக்கும் எழுதுன அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, அத்தனை ஜென்ரேஷன்லயும் he has evolved him so much. எந்த ஒரு சேஞ்ச், இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, சினி இண்டஸ்ட்ரியில பாட்டு எழுதுறவங்க, இவர் அளவுக்கு இத்தனை ஜென்ரேஷனுக்கும் எழுதின ஆள் யாருமே கிடையாது. அதுக்கு காரணம் he has adapted to the change. அந்த சேஞ்சை நீங்க அடாப்ட் ஆகலைன்னா you will not be relevant in any industry. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தெருவில் ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்க வைக்கலாம் அப்படின்னா. நம்மளை ஊக்குவிக்க இஃப்டா இருக்கு, இஃப்டாவோட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தேக்க வித்துட்டு இருக்கோம்,
இன்னும் நம்ம சிறப்பாக தருவோம். ஆக்சுவலாக அவரோட ஒரு வீடியோவோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஓகே, திருக்குறளில் வந்து தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்விரத்த கூலி வரும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுக்கு வந்து எத்தனையோ வருஷன் வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன வருஷனை கேட்போம். அது பணம் போகாது, நம்ம தீவிரமாக முயல்வோம், சின்சியராக இருக்கும். அதான் உலக மெய்வெழுத்த கோயில் அதை வந்து உடம்பு உடம்பா மெய்யாக அது தெய்வத்தினால சொல்லலாம். தெய்வத்தினால் ஆகாத கூட நீங்க மெய்யாக வளர்த்தினா, மெய்யாக ஒரு மெய்யை வளர்த்தினா அதன் உள்ள கோரிக்கை தான் வரும். தாம்பரம் அதெல்லாம் பாஸ்டாக சொல்லலாம். God sees the truth, but என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு கூட ஆகும். So thank you so much. Thanks for the wonderful opportunity. ஸோ நம்ம முயற்சி பண்ணுவோம், பெருசாக கனவு காணுவோம். முயற்சிகள் மெய் வருத்த நம்ம மெய்யை வருத்தனம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட்ஸ் அடிக்கும். கிளையண்ட்டுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஐ விஷ் எவ்ரி ஒன் த வெரி பெஸ்ட் இன் த அப்கமிங் இயர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. Let's give a big hand. Thank you. So let's emulate this model. நிறைய சொன்னாரு, 1% சொன்னாரு, டைம் சொன்னாரு. So we are giving time to the customer. Then about time forget பண்ணக்கூடாது. Thanks Rajkumar. Thank you. Absolutely. Thank you. So I request Rajesh to give a motion to Rajkumar. Thank you. December 28th, இதெல்லாம் போவோம். Send out all the details. அதெல்லாம் கலந்துக்கோங்க. This is a family event after a long time. முன்னாடி மிஸ்டர் கிருஷ்ணன் இருக்கும்போது நீங்கள் இந்த லாஸ்ட் ஃபேமிலி event ராமகிருஷ்ண ஹையர் செகண்டரி ஸ்கூலில். ஸோ எல்லாருமே வாங்க. நான் ரிக்வெஸ்ட் செக்ரட்டரி டு யூஸ் ஓவர். Thank you, Meemraj, for accepting our request and lovely presentation. நிறைய மீம்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, அதேமாரி டாட்டாஸும் சோஷியல் மீடியாவில் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 மாதம் நடுவில் தூங்காத மாதிரி இன்வெஸ்டரையும் தூங்க விட மாட்டீங்க, எங்களையும் தூங்க விட மாட்டீங்க. தேங்க்யூ அகெயின். அவர் நெக்ஸ்ட் மந்த் மீட் 20th December, 3rd Friday, same venue, and our family meet again 28th December immediately. We missed to announce ஒரே ஒரு மெசேஜ் மட்டும். அதாவது நம்மளுடைய எம்எஃப்டி சில்ட்ரன்ஸ் யூனிக் டேலண்ட் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எங்களுக்கு நோட்டீஸ் கொண்டு வரலாம். அன்றைக்கி தே கேன் டெமான்ஸ்ட்ரேட் தேர், வீல் அலோவ் தம். கொஞ்சம் அட்வான்ஸாக எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணுவோம். Thank you Ajay ji for your MF Bytes. Thank you Mr. Vijay for your strategic allocation on MF Bytes. Thank you very much our sponsors Bajaj, UTA, DSP, Sriram and HDFC AMCs and their speakers. Thank you very much all the senior MFDs and our EC members and MFDs. தேங்க்யூ அகெயின். நாங்கள் சொன்ன ரெக்வெஸ்ட்னால ஃபுல் டைம் எல்லோரும் உட்காந்துருக்கிறதுக்கு டில் நேஷ்னல் ஆந்தம் வரைக்கும். தேங்க்யூ. கைண்ட்லி ஸ்டாண்ட் அப் ஃபார் நேஷ்னல் ஆந்தம். ஜனகணமன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா